தலைப்பு: எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது. படி 1. மும்பையைச் சேர்ந்த துடிப்பான பெண் மீரா. எல்லாவற்றிற்கும் மேலாக குடும்பத்தை மதிப்பவர். தந்தையின் விருப்பத்தை ஏற்று ஷரத்தை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். இருப்பினும் திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவைச் சேர்ந்த விசுவின் சகோதரர் நீல் காட்சியில் நுழைந்தபோது ஒரு திருப்பம் காத்திருந்தது. மீராவுக்கு தெரியாமல் விதி வேறு திட்டங்களை கொண்டிருந்தது. சூழ்நிலைகள் அவளை விரும்பாத திருமணத்திற்கு வழிவகுத்தது. நீல் காதல் மற்றும் புரிந்துகொள்வதில் அலட்சியமாக தோன்றும். ஆரம்பத்தில் மீராவுக்கு சங்கம் ஒரு சுமையாக உணர்ந்தது. வெறும் பொறுப்பு. ஆயினும்கூட விதியின் கணிக்க முடியாத தன்மை அதன் சிக்கலான நூல்களை நெசவு செய்யத் தொடங்கியது. தயக்கமான தோழமைக்கு மத்தியில் மீராவும் நீலும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக தங்களை அறியாமல் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டனர். காதல் அமைதியாக அவர்களின் இதய பிளவுகளில் ஊடுருவியது. உணர்தல் அவர்களுக்கு தெரிந்தவுடன் நீலின் தோழியான ஜான்வி அவனிடம் ஆழமாக ஈர்க்கப்பட்டவளின் வடிவத்தில் மற்றொரு வளைவு தோன்றியது. உணர்ச்சிகளின் சிக்கலான இடைச்சல்களுக்கு மேடை அமைக்கப்பட்டது. இந்த எதிர்பாராத காதல் கதையின் அடுத்த அத்தியாயங்களில் வெளிவருவது உறவுகளின் நெகிழ்ச்சியையும் மீரா மற்றும் நீலின் இணைப்பின் வலிமையையும் சோதிக்கும். படி 2. வளர்ந்து வரும் உணர்ச்சிகளுக்கு மத்தியில் மீராவுடனான நீலின் திருமணத்தை கண்டுபிடித்த ஜான்வி உணர்வுகளின் கொந்தளிப்பை எதிர்கொண்டார். ஆனாலும் அவள் விரக்திக்கு ஆளாகாமல் எதிர்பாராத பாதையை தேர்ந்தெடுத்தாள். ஜான்வி நீல் மற்றும் மீராவிற்கு இடையே மலரும் உண்மையான தொடர்பை உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடிவு செய்தாள். நீல் கடந்த கால நட்புகளுக்கும் புதிதாக கிடைத்த காதலுக்கும் இடையில் அகப்பட்டு கொண்டான். இருப்பினும் ஜான்வியின் முதிர்ச்சியும் தன்னலமற்ற தன்மையும் அவனது உணர்ச்சிகளின் சிக்கல்களை படிப்படியாக வழிநடத்த உதவியது. மூவரும் தங்கள் உறவுகளின் நுட்பமான சமநிலையை கடந்து செல்லும்போது ஜான்வி தன் சொந்த பலத்தை கண்டுபிடித்து விட்டு தான் அக்கறை கொண்டவர்களின் மகிழ்ச்சிக்கு முன்னுரிமை அளித்தாள். இதற்கிடையில் மீரா மற்றும் நீலின் பிணைப்பு ஆழமடைந்தது. அவர்களின் தேவையற்ற கூட்டணியின் ஆரம்ப கட்டுப்பாடுகளை தாண்டியது. நீரா நெகிழ்ச்சியின் அடையாளமாக மாறியது. சில நேரங்களில் மிகவும் எதிர்பாராத மூலைகளிலிருந்து காதல் வெளிப்படுகிறது என்பதை நிரூபிக்கிறது. காதல், தியாகம் மற்றும் நட்பின் சிக்கலான அடுக்குகளுடன் கதை விரிவடைகிறது. நீல் மற்றும் மீரா புயலை சமாளிக்க முடியுமா மற்றும் முரண்பாடுகளுக்கு எதிராக ஒன்றுபட முடியுமா என்பதை ஆராய்கிறது. அடுத்த வரவிருக்கும் சவால்கள் மற்றும் நீரா வின் நீடித்த தொடர்பின் இறுதிச் சோதனையை விவரிக்கிறது. படி 3. நீரா அவர்களின் எதிர்பாராத காதல் கதையின் சிக்கல்களை தொடர்ந்து செல்லும்போது ஒரு புதிய அத்தியாயம் வெளிப்பட்டது. நீல், மீரா மற்றும் ஜான்வி ஆகியோர் உணர்ச்சிகளின் வலையில் சிக்கி தங்கள் பிணைப்பின் வரம்புகளை சோதித்தனர். ஜான்வியின் அசைக்க முடியாத ஆதரவுடன் நீல் தனது உள் மோதல்களை எதிர்கொண்டார் மற்றும் மீரா மீதான தனது உணர்வுகளின் ஆழத்தை ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் மீரா ஒரு முறை நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு ராஜினாமா செய்தார். சமூக எதிர்பார்ப்புகளை மீறி நீலுடன் அவர் பகிர்ந்து கொண்ட ஆழமான தொடர்பை கண்டுபிடித்தார். இருப்பினும் ஜான்வியின் உள் சண்டையால் நீரா வின் இணக்கம் ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டது. அவளது தன்னலமற்ற ஆதரவின் நடுவே ஜான்வி நீல் மீதான தன் சொந்த அன்புடன் போராடினாள். அவர்களின் கூட்டு மகிழ்ச்சிக்காக அவள் விட்டுவிட கற்றுக்கொண்டதால் அவளுடைய பயணம் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் பின்னடைவு பற்றிய ஒரு தீவிரமான ஆய்வாக மாறியது. விரிவடையும் போது நீரா வெளிப்புற அழுத்தங்கள், சமூக விதிமுறைகள் மற்றும் கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொள்கிறது. அவர்களின் எதிர்பாராத காதல் வரவிருக்கும் சோதனைகளை தாங்குமா அல்லது வெளிப்புற சக்திகளின் எடையின் கீழ் அது நொறுங்குமா? நீரா கதை தொடர்கிறது. மிகவும் எதிர்பாராத தொடர்புகளில் காணப்படும் காதல், தியாகம் மற்றும் நீடித்த வலிமை ஆகியவற்றின் கதையை பின்னுகிறது. படி 4. நீரா கதையின் விரியும் அத்தியாயங்களில் வெளி அழுத்தங்களும் சமூக நெறிகளும் இவர்களின் துளிர்விட்ட காதலில் நிழலாடுகின்றன. மீரா, நீல் மற்றும் ஜான்வி ஒரு குறுக்கு வழியில் தங்களை கண்டார்கள். அவர்களின் ஒற்றுமையை எதிர்நோக்கும் சவால்களால் சோதிக்கப்பட்டது. அவர்களின் வழக்கத்திற்கு மாறான காதல் கதையின் கிசுகிசுக்கள் பழமைவாத உறவினர்கள் மற்றும் தீர்ப்பு தெரிந்தவர்களின் காதுகளை எட்டியதால் மீரா மற்றும் நீலின் அர்ப்பணிப்பு கடுமையான ஆய்வுகளை எதிர்கொண்டது. நீரா வின் பின்னடைவு இறுதி பரீட்சைக்கு உட்படுத்தப்பட்டது. ஏனெனில் அவை சமூக எதிர்பார்ப்புகளை வழிநடத்தியது. விமர்சனங்கள் மற்றும் சந்தேகங்களின் புயல்களை எதிர்கொண்டது. ஜான்வி அவளது விரும்பத்தகாத காதலை ஏற்றுக்கொண்டதால் வெளிப்புற அழுத்தங்களிலிருந்து நீரா வை காப்பதில் முக்கிய பங்கு வகித்தார்.
அவளுடைய அசைக்க முடியாத ஆதரவு தம்பதியருக்கு பலமாக அமைந்தது. தைரியத்துடனும் உறுதியுடனும் கஷ்டங்களை எதிர்கொள்ள அவர்களை தூண்டியது. காதல், தியாகம் மற்றும் சமூக எதிர்ப்பு ஆகியவற்றுக்கு இடையே ஒரு நுட்பமான சமநிலையுடன் கதை விரிவடைந்தது. நீரா நிலையானது, நெறிமுறைகளை சவால் செய்தது மற்றும் உண்மையான அன்பின் அர்த்தத்தை மறுவரையறை செய்தது. கதை அதன் உச்ச கட்டத்தை எட்டியபோது கேள்வி நீடித்தது. நீரா சமூக தப்பெண்ணங்களை வென்றெடுக்க முடியுமா மற்றும் துன்பங்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியுமா? அனைத்து முரண்பாடுகளுக்கும் எதிராக ஒன்றுபடும் எதிர்பாராத அன்பின் அழுத்தமான கதைக்கு ஒரு தீர்வை உறுதியளிக்கும் வகையில் இறுதி அத்தியாயங்கள் காத்திருக்கின்றன. படி 5. நீரா கதையின் உச்சக்கட்ட இறுதிக்கட்டத்தில் மீராவுக்கும் நீலுக்கும் இடையே உள்ள அசைக்க முடியாத காதல் மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டது. சமூகத்தின் தீர்ப்பு அவர்களின் வழக்கத்திற்கு மாறான உறவின் மீது ஒரு நிழலை ஏற்படுத்தியது. மேலும் தம்பதியினர் சமூக விதிமுறைகளின் பிற்பகுதியில் தங்களை கண்டனர். வெளிப்புற அழுத்தங்கள் அதிகரித்ததால் நீரா மாநாட்டின் கட்டளைகளுக்கு அடிபணிய மறுத்து உறுதியாக நின்றது. மீரா நீல் மீதான தனது ஆழ்ந்த அன்பினால் தூண்டப்பட்டு சமூக எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக தைரியமான நிலைப்பாட்டை எடுத்தார். மீராவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட ஆழமான தொடர்பை உணர்ந்த நீல் தனது காதலியுடன் உலகை கைகோர்த்து எதிர்கொள்ள முடிவு செய்தார். நீரா வை ஆதரிப்பதில் முக்கிய பங்காற்றிய ஜான்வி தொடர்ந்து வலிமையின் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தார். அவளது ஏற்றுக்கொள்ளும் பயணம் தன்னலமற்ற தன்மையின் உருமாறும் சக்திக்கு ஒரு சான்றாக அமைந்தது. உண்மையான அன்பு என்பது நாம் நேசிப்பவர்களின் மகிழ்ச்சிக்காக அடிக்கடி செல்வதையும் உள்ளடக்கியது என்பதை நிரூபிக்கிறது. நீரா துன்பத்தின் மீது வெற்றி பெற்றது, சமூக கட்டுப்பாடுகளில் இருந்து விடுபட்டு முன்பை விட வலுவாக வெளிப்பட்டது. மீரா நீல் மற்றும் ஜான்வியின் கதை எல்லைகளை தாண்டி விதிமுறைகளை மறுவரையறை செய்து எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக இதயங்களை ஒன்றிணைக்கும் அன்பின் திறனை கொண்டாடுகிறது. எதிர்பாராத காதலின் நிலைத்திருக்கும் சக்திக்கு நீரா சான்றாக நின்றது. படி 6. ஒன்றுபடுகிறது என்ற மீரா நீல் மற்றும் ஜான்வியின் வாழ்க்கை அமைதியான திருப்பத்தை எடுத்தது. நீரா சமூக எதிர்ப்பின் புயல்களை எதிர்கொண்டு அவர்களின் தளராத அன்பின் அரவணைப்பில் மூழ்கியது. மீரா மற்றும் நீலின் பயணம் ஒரு காலத்தில் நிச்சயமற்ற தன்மையால் நிறைந்திருந்தது. ஒரு இணக்கமான கூட்டாண்மையாக உருவானது. இந்த ஜோடி சமூக எதிர்பார்ப்புகளை முறியடித்து ஒன்றாக ஒரு வாழ்க்கையை தழுவியது. உண்மையான காதல் மிகவும் வலிமையான சவால்களை கூட வெல்லும் என்பதை நிரூபித்தது. ஜான்வி தனது சொந்த பயணத்தின் நுணுக்கங்களை மனதார ஏற்றுக்கொண்டதால் மீரா மற்றும் நீலுடன் அவர் பகிர்ந்து கொண்ட நீடித்த நட்பில் ஆறுதல் கண்டார். அவரது பாத்திரம் வளர்ச்சி, பின்னடைவு மற்றும் தன்னலமற்ற ஆதரவில் காணப்படும் அழகு ஆகியவற்றின் அடையாளமாக மாறியது. காதல் அதன் எண்ணற்ற வடிவங்களில் விதிகளை மீண்டும் எழுதும் ஆற்றலை கொண்டுள்ளது என்ற உணர்வை கதை எதிரொலித்தது. நீரா ஜோடியாகி விட்டது, அவை ஒன்றிணைவதற்கும் மாற்றுவதற்கும் எதிர்பார்ப்புகளை மீறுவதற்கும் அன்பின் திறனின் உருவகமாக மாறியது. எதிர்பாராத அன்பின் கதையை விட்டுவிட்டு கதை முடிந்தது. அது இதயங்களை ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக அன்பின் அசாதாரண மந்திரத்தை நம்புவதற்கான பயணத்தை கண்டவர்களுக்கு ஊக்கமளித்தது. படி 7. பிரதிபலிப்பில் மீரா நீல் மற்றும் ஜான்வி ஆகியோர் தங்கள் வாழ்க்கையின் அமைதியான அத்தியாயத்தில் தங்களை கண்டார்கள். சமூக கட்டுப்பாடு களை தாண்டி வெற்றி பெற்ற நீரா அன்பின் நீடித்த வலிமைக்கு ஒரு சான்றாக நின்றது. புயலுக்கு பிறகு கதாபாத்திரங்கள் அமைதியை தழுவியதால் மீரா மற்றும் நீலின் உறவு ஆழமான தோழமையாக மலர்ந்தது. அவர்களின் காதல் கதை ஒரு காலத்தில் சந்தேகத்தை எதிர்கொண்டது. இப்போது பகிரப்பட்ட கனவுகள் மற்றும் பேசப்படாத புரிதலின் மகிழ்ச்சியுடன் வெளிப்படுகிறது. ஜான்வி தனது சொந்த பயணத்தை அழகாக வழிநடத்தியதால் அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக தொடர்ந்தார். அவளுடைய அசைக்க முடியாத நட்பு காதல் அதன் பல்வேறு வடிவங்களில் காதல் சிக்கல்களை தாண்டி காலத்தின் சோதனைகளை தாங்கும் ஒரு பிணைப்பாக உருவாகும் என்பதை நினைவூட்டுகிறது. நிறைவின் உணர்வோடு விரிவடைந்தது. காதல் உண்மையாக தழுவினால் விதிகளை மறுவரையறை செய்து சமூக வரம்புகளிலிருந்து விடுபட முடியும் என்பதை நிரூபிக்கிறது. நீரா ஒரு ஜோடி மட்டுமல்ல, உண்மையான தொடர்பை பின்தொடர்வதில் மரபுகளை மீறத் துணிந்தவர்களுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. இறுதி திரும்பியது ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்பின் மாற்றும் சக்தி மற்றும் இதயங்கள் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக ஒன்றிணைந்தால் வெளிப்படும் அசாதாரண சாத்தியக்கூறுகளை நம்பும்படி வாசகர்களை அழைத்தது.
படி 8. மீரா, நீல் மற்றும் ஜான்வியின் வாழ்க்கை நிறைவு மற்றும் வளர்ச்சியின் படத்தை வரைந்தது. நீரா, சவால்கள் மற்றும் வெற்றிகள் நிறைந்த பயணத்தை கடந்து அமைதியான மனநிறைவின் அத்தியாயத்தில் தங்களை கண்டார். மீரா மற்றும் நீலின் காதல் ஒரு காலத்தில் தயக்கம் மற்றும் சமூக எதிர்ப்பை எதிர்கொண்டது. புரிதல் மற்றும் பரஸ்பர ஆதரவில் வேரூன்றிய ஒரு கூட்டாக முதிர்ச்சியடைந்தது. அவர்களின் பிணைப்பு உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறியது. துன்பங்களை எதிர்கொள்ளும் போது அன்பின் பின்னடைவை காட்டுகிறது. ஜான்வி தனது சொந்த உணர்வுகளின் பரிணாமத்தை ஏற்றுக்கொண்டதால் கதையின் இறுதி இணக்கத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். இப்போது வலிமை மற்றும் நீடித்த நட்பின் தூணாக இருக்கும் அவரது பாத்திரம் ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் தன்னலமற்ற தோழமை ஆகியவற்றில் காணப்படும் அழகை குறிக்கிறது. கதை அதன் முடிவை எட்டியதும் எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது. நம்பிக்கையின் மரபை விட்டுச் சென்றது மற்றும் காதல் அதன் கணிக்க முடியாத எல்லாவற்றிலும் விதியை மீண்டும் எழுதும் சக்தியை கொண்டுள்ளது என்ற ஆழமான நம்பிக்கையை விட்டுச் சென்றது. நீரா ஒரு கதையில் வெறும் கதாபாத்திரங்கள் அல்ல. ஆனால் எதிர்பாராத காதல் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக ஒன்றிணைந்தால் ஏற்படும் மாற்றும் மந்திரத்தின் உருவகமாக மாறியது. கடைசி வார்த்தைகள் எதிரொலித்த போது கதை விடைபெறுகிறது. காதல் உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும்போது சாதாரணமானதைக் கடந்து இணைப்பு, நெகிழ்ச்சி மற்றும் எதிர்பாராத ஒற்றுமையின் அசாதாரண கதைகளை உருவாக்க முடியும் என்ற காலமற்ற நினைவூட்டலை விட்டுச் சென்றது. படி 9. எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது. படத்தின் இறுதி தருணங்களில் மீரா, நீல் மற்றும் ஜான்வி ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் தங்களை நிற்பதை கண்டனர். சமூகத்தின் எதிர்பார்ப்புகளின் புயல்களை துணிச்சலாக எதிர்கொண்ட நீரா இப்போது அன்பின் நிலைத்திருக்கும் சக்திக்கு ஒரு சான்றாக நின்றது. கதாபாத்திரங்கள் தங்கள் பகிரப்பட்ட பயணத்தின் அமைதியை தழுவியதால் மீரா மற்றும் நீலின் காதல் கதை மகிழ்ச்சி மற்றும் நிறைவின் உணர்வுடன் தொடர்ந்து விரிவடைந்தது. ஒரு காலத்தில் தயக்கத்துடன் இருந்த கூட்டாளிகள் பிரிக்க முடியாத தோழர்களாக பரிணமித்தனர். அவர்கள் வென்ற சோதனைகளால் அவர்களின் இணைப்பு பலப்படுத்தப்பட்டது. ஜான்வி அவளது உணர்ச்சிகளின் சிக்கல்களை அழகாக வழிநடத்தி அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தார். அவரது பாத்திரம் வளரும் நட்பின் அழகையும் தன்னலமற்ற ஏற்பில் காணப்படும் வலிமையையும் குறிக்கிறது. எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது என்ற எபிலோக் கதாபாத்திரங்களின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையை வழங்கியது. சமூக விதிமுறைகளின் முகத்தில் அவர்கள் செய்த தேர்வுகளால் வடிவமைக்கப்பட்ட வாழ்க்கையை சித்தரிக்கிறது. காதல் உண்மையானதாகவும் நெகிழ்ச்சியுடனும் இருக்கும் போது எதிர்பார்ப்புகளை மீறி அதன் சொந்த பாதையை செதுக்க முடியும் என்ற எண்ணத்திற்கு நீரா ஒரு உயிருள்ள சான்றாக மாறியது. நம்பிக்கையின் மரபை விட்டுச் சென்றது. உறவுகளின் சிக்கலான நடனத்தில் எதிர்பாராத காதல் இதயங்களை ஒன்றிணைக்கவும் விதிகளை மீண்டும் எழுதவும் தொடர்பின் நீடித்த கதைகளை உருவாக்கவும் சக்தி கொண்டது என்பதை நிரூபிக்கிறது. படி 10. எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது. இறுதி அத்தியாயம் முடிந்ததும் மீரா, நீல் மற்றும் ஜான்வி ஆகியோர் தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் உச்சியில் நின்றனர். நீரா கதைக்கு திரை விழுந்தது. அன்பு, நெகிழ்ச்சி மற்றும் எதிர்பாராத ஒற்றுமை ஆகியவற்றின் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது. ஆனாலும் கதை இதோடு முடிவடையவில்லை. எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது சீசன் 2 ஆனது புதிய திருப்பங்கள், புதிய கதாபாத்திரங்கள் மற்றும் அன்பின் ஆராயப்படாத பரிமாணங்களை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு புதிய அடிவானம் காத்திருக்கிறது. அடுத்த கதை நீரா வின் உணர்வை முன்னோக்கி கொண்டு செல்லும். கணிக்க முடியாத இணைப்புகள் மற்றும் எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக அன்பின் மாற்றும் சக்தியின் மற்றொரு பயணத்தை தொடங்க வாசகர்களை அழைக்கிறது. ஒரு கதையின் முடிவு மற்றொன்றின் தொடக்கத்தை குறித்தது. எதிர்பாராத அன்பின் எதிரொலிகள். எதிர்பாராத காதல் ஒன்றுபடுகிறது சீசன் 2 இன் பக்கங்களில் எதிரொலிக்கும் என்பதை உறுதி செய்தது. இதயங்கள் ஒன்றிணைந்தால் வெளிப்படும் அசாதாரண மந்திரத்தை மீண்டும் நம்பும்படி வாசகர்களை அழைக்கிறது. எதிர்பாராத வழிகளில்